கோவா தலைநகர் பனாஜியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, பிரதமர் மோடியை இன்று எந்தெந்த நாட்டு தலைவர்கள் சந்தித்து பேசினார்கள்? இன்னும் யாரெல்லாம் பிரதமரை சந்திக்க இருக்காங்க? அதாவது இன்று காலை என்று நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டு நாட்டு தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார். ஒன்று இலங்கை அதிபர் சிறிசேனா, இன்னொன்று பூட்டான் நாட்டு தலைவரை சந்தித்து பேசினார். இப்பொழுது மாநாடு மிக அருகில் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே போலீஸ் பந்தோபஸ்தை நீங்க பார்க்கலாம். இப்பொழுது 5 தலைவர்களும் ஒரே மேடையில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு வெளியே வந்திருக்கு. 5 தலைவர்கள் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது பிரிக்ஸ் மாநாடு தொடர்பாக பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா 5 நாட்டு தலைவர்களும் ஒரே மேடையில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஏற்கனவே 2 முக்கிய தலைவர்களோட நரேந்திர மோடி அவர்கள் பல ஒப்பந்தங்களை பேசி முடித்திருக்கிறார். முதல்ல நாம பார்க்கும் பொழுது நேற்று மதியம் ரஷ்ய அதிபரோட, அதன் பிறகு நேற்று மாலை சீன அதிபரோட, இப்படியாக முக்கியமான நாடுகளின் மீட்டிங்ல தனித்தனியா நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு 5 தலைவர்களும் தற்பொழுது இங்கே சந்தித்து பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். சலீம், சொல்லுங்க, பிரிக்ஸ் மாநாட்டில் இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு, அதோட விவரங்களை சொல்லுங்க சலீம். பிரிக்ஸ் மாநாடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 5 நாட்டு தலைவர்களும் இறுதியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா என்ற ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அதாவது இறுதியாக அந்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி முன் வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை என்னன்னா, தீவிரவாதத்தை கடுமையாக விமர்சித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கின்றன. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் இந்தியாவை தாக்குகிறார்கள், பாகிஸ்தான் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனால் இதை கடுமையாக விமர்சித்து இறுதியாக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிரிக்ஸ் அல்லாமல் பிம்ஸ்டெக் என்று அழைப்பார்கள். இந்தியாவின் மற்ற அண்டை நாடுகளான இலங்கை, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மியான்மர், தாய்லாந்து, பாகிஸ்தான் அல்லாமல் வேற நாடுகள் எல்லாமே வந்திருக்காங்க. பாகிஸ்தான் அந்த பிம்ஸ்டெக்ல கிடையாது, சார்க்ல தான் பாகிஸ்தான் இருக்காங்க. அதனால இது பிம்ஸ்டெக் மாநாடு என்பதால் மற்ற நாட்டு தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் தனித்தனியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். இன்று மட்டுமல்ல, நாளையும் சந்தித்து பேசுவார்கள். ரஷ்ய அதிபர் இன்னைக்கு இரவே கோவாலிருந்து கிளம்பி செல்றார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இலங்கை அதிபரை பொறுத்தவரை நாளையும் இங்கேயே கோவாவில் இருப்பார், மற்ற நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பொழுது பிரிக்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. இன்று மாலை 10 நாட்டு தலைவர்கள், இந்திய பிரதமர், மொத்தம் 11 நாட்டு தலைவர்கள் ஒரே மேடையில் வருவார்கள். அந்த காட்சியை இன்று மாலை 5 மணிக்கு நாம் பார்க்கலாம். பேசி முடிப்பாங்க. அதாவது பிரிக்ஸ் மற்றும் பிம்ஸ்டெக் மாநாடு ஒன்றாக இங்கே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.